வணக்கம். பிஜேபியினுடைய ஒரு கோட்டையா இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனு திரும்ப பெறுவது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவு ரிசல்ட்ஸ் இந்த 2 மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது. 26ஆம் தேதி வாக்குப்பதிவு, 28ஆம் தேதி ரிசல்ட்ஸ். இவிஎம் முறையில இங்க தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த தேர்தலுக்கு முன்னாடியே சில இடங்கள்ல வெற்றி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு இடங்களுக்கு தேர்தல் நடக்குது, எவ்வளவு இடங்களுக்கு போட்டி இல்லாம அன்அப்போஸ்டா வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல நம்ம பேசலாம். இங்க நம்ம பார்த்தோம்னா 15 முனிசிபல் கார்பரேஷன், 84 முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 34, தாலுகா பஞ்சாயத்து 260 இந்த இடங்களுக்கு தேர்தல். கிட்டத்தட்ட 10,000 வார்டு அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறாங்க. ஓவராலா முனிசிபல் கார்பரேஷன் 15, முனிசிபாலிட்டிஸ் 84, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 34, தாலுகா பஞ்சாயத்து 260 இந்த இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவ்சாரி மாவட்டத்துல 40 வார்டுல பிஜேபி அன்அப்போஸ்டா எதிர்ப்பு இல்லாம ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நர்மதா மாவட்டத்துல 40 ஆம் ஆத்மி பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பிஜேபியில சேர்ந்திருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி 30 ஜில்லா பஞ்சாயத்து வார்ட்ஸ்ல 7 இடங்கள்ல பிஜேபி அன்அப்போஸ்டா ஜெயிச்சிருக்கிறாங்க நவ்சாரியில அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்தது இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 7100 நாமினேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். கந்தேவி அப்படின்ற முனிசிபல் எலெக்ஷன்ல பிஜேபி 24 வார்டுல 21 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 730 மெம்பர்ஸ் வந்துட்டு எதிர்ப்பு இல்லாமலேயே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இதுல 600 பேர் பிஜேபி சேர்ந்தவர்கள், 600 பிஜேபி வேட்பாளர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க. 10,000 வார்டுல ஒரு 600 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சீஃப் ஜெகதீஷ் விஸ்வகர்மா அவர் என்ன சொல்றாரு, 700 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அன்அப்போஸ்டா தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபிஷியலா நியூஸ் சேனல்ல வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 10,000 வார்டுல 600 இடங்கள்ல பிஜேபி எதிர்ப்பு இல்லாம அன்அப்போஸ்டா தேர்தலுக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேர்தல் முடிவு 28ஆம் தேதி வெளிவரவிருக்கிறது. ஸோ நம்ம தேர்தல் முடிவு என்ன அப்படின்றது 28ஆம் தேதி பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னாடியே பிஜேபி ஒரு 600 இடங்களை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலை நம்ம செய்தியா பார்க்க முடிகிறது. ஸோ இந்த செய்தியை நீங்க இணையதளத்துல குஜராத் லோக்கல் பாடி எலெக்ஷன் 2026 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்டினுடைய அஃபிஷியலான சேனல்ஸ்லயும் கூட இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.